ஹலோ சிட்டி டிவி அரும்பாக்கம் எம்எம்டிய காலனி இயங்கி வருகிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு கவிதை அரங்கம் நடந்தது. நானும் கலந்து கொண்டேன். மயிலாடுதுறையிலிருந்து ஏவிசி கல்லூரியில் படித்த கிருஷ்ணகுமார் என்ற நண்பரையும் சந்தித்தேன். இப்படி எல்லோருமே தமிழ் மொழியை பற்றி பேசினார்கள், இலக்கியத்தை பற்றி சொன்னார்கள். தமிழ் இலக்கியத்தில் வரக்கூடிய அந்த நூல்களை பற்றி பேசினார்கள். எவ்வளவு உயர்ந்த மொழி தமிழ், எவ்வளவு சிறப்பான மொழி என்பதெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதனுடைய காலத்தை யாரும் சரியாக கணித்து சொல்லவில்லை. அதை கணித்து சொல்வதற்கு வேர்ச்சொல் தான் மிக முக்கியம். அப்படித்தான் சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சிலர் 50,000 என்பார்கள், சிலர் 70,000 என்பார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் தமிழ் மொழி 1,00,000 கடந்தது என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். அதற்கான சான்றுகளை தேடினால் சொல்ல முடியும். கீழடியில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள், புதைந்து போய்விட்டார்கள். அதுபோல பொருணை நதி, அங்கேயும் அகழ்வாய்வு நடந்தது. மக்கள் எல்லாம் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. இதையெல்லாம் பிசி என்கிறார்கள். பிசி என்றாலே பிஃபோர் கிறிஸ்ட். இரும்பு கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்வது சுமார் ஒரு 5,000 வருடம் என்று தான் சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. ஏனென்றால் சங்க இலக்கியம், கபாடபுரம் மற்றும் நம்முடைய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதனுடைய காலம் 5,000 தாண்டி விடுகிறது நிச்சயமாக. ஏனென்றால் பல தமிழ் ஆய்வாளர்கள் வேர்ச்சொல்லை வைத்து விக்டர் என்பவர் சொன்னார், அவர் 50,000 வருடங்களை கடந்தது. இன்னொரு ஆய்வாளர் 70,000 வருடங்கள் கடந்தது என்று. அப்படி ஒரு சொல்வது பொருத்தமற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் எப்பொழுது இந்த பூமியிலே தோன்றினானோ, எப்பொழுது கற்காலத்தில் வாழ்ந்த மனிதன் முதலாக பேசப்பட்ட மொழி தமிழ்தான். உலகத்திலேயே எத்தனை மொழிகள் இருந்தாலும், பல மொழிகள் அழிந்து விட்டாலும், இன்றளவும் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு மொழி தமிழ்தான். அதனுடைய காலம் என்னை பொறுத்தவரையில் கற்கால மனிதன் அல்லது அதற்கு பிறகு வந்தவன், அவன் பேசாமலாம் இருந்திருப்பான். நமக்கு முதலாக ஒரு சங்க காலத்தை சொல்கிறோம், அது எல்லாம் பிஃபோர் கிறிஸ்து தான். அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரையில் 1,00,000 வருடமாக தமிழர்கள் வாழ்ந்துள்ளார்கள், தமிழர்கள் பேசி வருகின்றனர். பல நாடுகளில் தமிழர்கள் புலம்பெயர்ந்து சென்றால் அவர்கள் நம்முடைய பழக்க வழக்கங்களை மட்டுமே வைத்துள்ளார்கள். ஆனால் மொழி மாறிவிட்டது. பல தீவுகள் இருக்கின்றன. அந்த தீவுகளில் தமிழர்கள் வாழ்ந்துள்ளார்கள். ரீயூனியன் என்ற ஒரு தீவு இருந்தது மடகாஸ்கர் அருகாமையிலே. அங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது பேசக்கூடிய மொழி மாறிவிட்டது, தமிழ் மறைந்து விட்டது. ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறை என்று மாறி வரும்பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மொழியை அவர்கள் கற்றுக்கொண்டு அந்த மொழியை பேசுகிறார்கள். என்னுடைய முன்னோர்கள், என் முப்பாட்டன் நாப்பாட்டன் அவர்கள் பேசினார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது. எனவே நண்பர்களே, தமிழ் மொழி என்பது நேற்று நடந்ததில் எல்லாவற்றையும் சொன்னார்கள், இந்த காலத்தை மட்டும் சொல்லவே இல்லை. நானும் சொன்னேன், ஒரு பாடலை வைத்து சொன்னேன், கவிதையை வாசித்தேன். நான் சொன்ன பாடல் ஒரு நல்ல பாடல்தான். அந்த பாடலை வைத்துத்தான் தொடங்கினேன். தாயிற் கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை,
ஆயிரம் உறவினில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. இது சினிமாவில் வரக்கூடிய பாட்டு தான். இதை விட ஒரு சிறந்த தமிழில் ஒரு பாட்டு இருக்குமாங்கிறது பல பேர் அது இன்பத்தமிழ், நாடகத்தமிழ் என்று பலவாறாக சொன்னாலும் இதற்கு இணையாக ஒன்று இருக்கிறதா என்றால் என்னை பொறுத்தவரையில் அது இல்லை என்றே சொல்வேன். எனவே நண்பர்களே, எல்லோருக்கும் தாய்மொழியாக தமிழ்மொழி இருந்தாலும் உலகெங்கிலும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இன்றளவும் பல நாடுகளில் இருக்கிறார்கள். எனவே தமிழர்கள் தமிழை யாராலும் அழிக்க முடியாது. புதிய புதிய நூல்களை எழுதி வெளியிட்டு இது போன்ற நூலகங்களில் விடும்பொழுது பலர் வந்து அதை பார்க்கிறார்கள், அதை குறிப்பெடுத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.